ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. 24 பொருள்களிடத்திலிருந்து நான் 24 விதமான அறிவை பெற்றேன். அதனாலே எனக்கு 24 குருமார்கள் இந்த உலகத்திடத்திலிருந்து எனக்கு கிடைத்திருக்கிறார்கள். அதில் நாம் 7 பொருள்களை விரிவாக பார்த்தோம். பஞ்சபூதங்களும் சந்திரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய 7ஐயும் ரொம்ப விரிவாக பார்த்தோம். 8ஆவதாக போகின்றார். புறாவிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டவை என்ன? எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது மாடப்புறா? நாதி ஸ்நேக பிரசங்கோவா கர்த்தவ்ய க்வாபி கேனசித் குர்வன் விந்தேத சந்தாபம் கபோத இவ தீனதீஹி. இந்த பாடல்ல மாடப்புறாவின் மூலமாக நான் பெற்ற அறிவை நமக்கு அறிமுகப்படுத்திவிட்டு அதனுடைய வாழ்க்கை வரலாறை நமக்கு பின்பாக இந்த அத்தியாயம் முடிகின்ற வரைக்கும் விரிவாக பேசுகிறார். இந்த மாடப்புறாவிடத்திலிருந்து இவர் கற்றுக்கொண்டவை என்ன? என்ன விஷயம் இவர் கற்றுக்கொண்டார்? எதனால் அவருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது? மாடப்புறாவிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு விஷயம் கபோதஹா சந்தாபஹா. கபோதஹா சந்தாபம் விந்தேத. கபோதஹா என்றால் புறா. புறாவிடத்திலிருந்து நான் சந்தாபம், தாபம்னாலே துன்பம், வருத்தம், துன்பம். புறாவிடத்திலிருந்து நான் வருத்தம்,
வருத்தம் என்கின்ற வருத்தம் அடைதல் என்கின்ற அனுபவத்தை நான் கற்றுக்கொண்டேன். எதனால் அந்த வருத்தம்? ஏன் இந்த புறாவுக்கு அந்த வருத்தம்? ஒன்னொன்னா சொல்றார். அதிஸ்நேகா பிரசங்கா அதிஸ்நேகா பிரசங்கா. இந்த ரெண்டும் காரணம். அதிகமான துன்பத்திற்கு புறாவிடத்திலிருந்து எனக்கு கிடைத்த அனுபவம் வருத்தம் என்றால், ஏன் வருத்தம் புறாவுக்கு வந்தது? அந்த வருத்தம் எனக்கு எப்படி அனுபவமாக கிடைத்தது என்றால், அதிஸ்நேகா அதிகமாக நான் ஸ்நேகம் வைத்தல். பிரசங்கா இரண்டாவது. ஸ்நேகத்தின் காரணத்தினாலே சங்கம் கொண்டு பற்றுதல் கொண்டு, ஒன்று பிரீத்தி மற்றொன்று சங்கம். ஸ்நேகம் என்பது ஆசை, சங்கம் என்பது பாசம் அல்லது பற்றுதல். ஆஷா பாஷைஹி ஷதைஹி பத்தாஹ. ஆசையினாலும் பாசத்தினாலும் இந்த புறாவானது கடுமையான தாபத்தை அடைந்ததை நான் பார்த்தேன். எதிடத்திலே இது ஆசையும் பாசத்தையும் வைத்தது? குவாபிவா அத்தவா கேனசித், ஒரு மனிதனிடத்திலோ அல்லது ஒரு வஸ்துவினிடத்திலோ ஒருவனால் வைக்கப்படுகின்ற ஆசையும் ஒருவனால் வைக்கப்படுகின்ற பிரசங்கம் பாசமும் ஒருவனுக்கு என்ன கொண்டு வந்து கடைசியில் கொடுக்கின்றது? சந்தாபம் விந்தேத, சந்தாபத்தை தான் கொண்டு வந்து கொடுக்கின்றது. எதனால இவன் ஆசையும் பாசத்தையும் வைக்கின்றான்? ஒரு மனிதனிடத்திலோ அல்லது ஒரு பொருளிடத்திலோ ஆசையும் பாசத்தையும் வைப்பதற்கு காரணம் என்ன? தீன தீஹி, தீன தீ, தீ என்றால் புத்தி. தீன தீ என்றால் அறிவை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லாதவன் தான் தீன புருஷா. தீன தயாளுன்னு சொல்றோம் அல்லவா? தீனன் என்றாலே ஏழ்மை தன்மை. அறிவு இருக்கிறது, அறிவினுடைய ஆற்றலை புரிந்து கொள்ளாமல் அறிவை பயன்படுத்துவதற்குண்டான சக்தி இல்லாமல் யார் விவேக ஞானத்தை இழந்து இருக்கின்றானோ அவனுக்கு பேர் தீன தீன தீஹி. அப்பேற்பட்ட தீன தீ படைத்திருக்கக்கூடிய ஜீவன் மனிதர்களிடத்திலும் பொருள்களிடத்திலும் ஆசையையும் பாசத்தையும் வைக்கின்றான். அதனால் அவனுக்கு என்ன கிடைக்கின்றது? சந்தாபம். இப்ப இதெல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்றார்? யார் ஒருவரிடத்திலும் எது ஒன்றிடத்திலும் குவாபிவா குவாபிவா கேனசித்வா ந கர்த்தவ்யா ஸ்நேகம் ந கர்த்தவ்யா பிரசங்கம். யார் ஒருவரிடத்திலும் எந்த ஒன்றிடத்திலும் ஸ்நேகத்தையோ பிரசங்கத்தையோ ந கர்த்தவ்யா செய்ய வேண்டாம். இல்ல சுவாமி, நாங்க எங்களுக்கு ஆசையோ பாசத்தையோ எங்களெல்லாம் விட முடியாது.
நாங்கள்லாம் ஆசை பாசத்தோடையே இருக்கக்கூடியவர்கள், அதெல்லாம் விட்டுட்டு எங்களெல்லாம் வாழவே முடியாது அப்படின்னா, இதை ஒருவன் பகுத்தறிவை இழந்து ஒருவன் தீனதீகி குர்வன் ஒருவன் செய்வானே ஆனால், இந்த ஸ்நேகத்தையும் பிரசங்கத்தையும் வைப்பானே ஆனால், கபோதா இவ சந்தாபம் விந்தேத, மடப்புறாவை போல நிச்சயமாக வருத்தத்தை அடைவான். இப்போ இங்க குரு எப்படி கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. ஒருவனுடைய நம்ம கடந்த வாரமே பார்த்தோம், 4 விதமான சாதனங்களின் மூலமாக அறிவு முழுமை பெறுகிறது. அதுல ஒன்று காலக்கிரமேணச்ச, நம்முடைய வாழ்க்கை முறை நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய அனுபவம், மற்றவர்களுடைய வாழ்க்கை முறை நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய அனுபவம், அதிலிருந்து பெறப்படுகின்ற 25% அறிவு. அந்த அறிவு இங்க இவர் என்ன பண்றார், புறாவை பார்க்கிறார், அது படுகின்ற அந்த அவஸ்தையை பார்க்கிறார். எதனால அந்த அவஸ்தையும் தெரிகிறது, அது என்னிடம் இல்லாமல் இருக்கட்டும். அப்போ தாபம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா, வருத்தம் வேண்டாம், வேதனை மனதுல எந்த வலியும் வருத்தமும் வேண்டாம் என்றால், ஆசையையும் பாசத்தையும் நான் நீக்கி விடுதல். ஒரு அழகான ஒரு தலைப்பு. இதை வைத்துக்கொண்டு ஒரு மணி நேரம் கூட 2 மணி நேரம் கூட சிந்திக்கலாம். எவ்வளவு முடியுமோ சிந்திப்போம். இப்ப நீங்க கேட்கலாம், அல்லது நமக்கு சிந்தனை வரலாம், நீங்கள் தானே சொல்லுகிறீர்கள், சாஸ்திரம் தானே சொல்லுகிறது, அன்புதான் இறைவன், அன்பே கடவுள், அன்பே சிவம், நீங்கள் தானே சொல்லுகிறீர்கள். அப்ப அன்பு காட்டுவது தவறா? எல்லோரிடத்திலும் அன்பாக இருப்பது தவறா? எல்லோரையும் சிநேகம் பாராட்டுவது தவறா? ஒருவர் நாம் இணைந்து வாழ்ந்தால் தானே, நட்பு பாராட்டினால் தானே நமக்கு சந்தோஷம், மற்றவர்களுக்கும் சந்தோஷம். அவர்களுக்கு என்ன குறைபாடு, என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு நாம் செய்ய முடியும். நமக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு செய்வதற்கு வாய்ப்பு அமையும். ஸ்நேகமே இல்லை என்றால், சங்கமே இல்லை என்றால் என்ன வாழ்க்கை? மிருகங்கள் கூட ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை எடுத்து அன்பு காட்டிக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்கும்போது, மனிதனாக இருக்கக்கூடிய நாம் சிநேகம் பாராட்ட வேண்டாமா? ஸ்நேகம் பிரசங்கம். ஸ்நேகம் என்பது எனக்கு அந்நியமான பொருளிடத்திலே நான் வைப்பது. எனக்கு அந்நியமான பொருள்களிடத்திலே, அந்நியமான மனிதர்களிடத்திலே நான் வைப்பதுக்கு பெயர் ஸ்நேகம் என்று பெயர். அந்த பொருள் என்னுடையது அப்படின்னு ஆகிவிட்டால், என்னுடைய பொருள், என்னுடைய நண்பர், என்னுடைய உறவு, என்னுடைய குழந்தை, என்னுடைய வீடு, என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி என்று ஆகிவிட்டால், அவர்களிடத்திலே நான் வைக்கக்கூடிய அந்த சிநேகத்துக்கு பெயர் சங்கம் என்று பெயர். இருந்துட்டு போட்டு அதனால என்ன உங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஸ்நேகம் பிரசங்கம் இரண்டும்
எதனால் வருகிறதுன்னு சொல்லிட்டார். தீன தீகின்னு சொல்லிட்டார். அறிவில்லாத காரணத்தினாலே, அறிவில் தெளிவு இல்லாத காரணத்தினாலே, பகுத்தறியக்கூடிய அறிவு இல்லாத காரணத்தினாலே இந்த ஜீவனுக்கு ஸ்நேகமும் பிரசங்கமும் வருகிறது. இப்போ ஒண்ணுன்னா பார்ப்போம். நான் ஸ்நேகம் வைப்பதற்கு காரணம் என்ன, பிரசங்கம் வைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பொருளிடத்திலே நான் என்ன பண்றேன்னா சுகத்துவ புத்தி, அது எனக்கு சுகம் கொடுக்கும், அதுதான் என் வாழ்க்கையிலே எனக்கு சுகம் கொடுக்கும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை அதனிடத்திலே நான் கற்பனை செய்கிறேன். அந்த பொருள் நம்மிடம் இல்லாத வரை நமக்கு அந்த சிந்தனை இல்லை. அந்த பொருளை நாம் பார்க்காத வரை அந்த சிந்தனை இல்லை. அந்த பொருள் நம்முடையதாக ஆகாத வரை நமக்கு அந்த சிந்தனை இல்லை. எப்பொழுது அந்த பொருள் நம்மால் பார்க்கப்பட்டு நம்மால் அதை கைப்பற்ற முடியும் என்று தெரிந்துவிட்டால், அது நமக்கு உரிய பொருள் என்று தெரிந்துவிட்டால், அப்ப இந்த ரெண்டு விஷயம் நடக்கிறது. ஒன்று ஸ்நேகம், மற்றொன்று பிரசங்கம். என்னுடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது ஒன்று, என்னுடனேயே அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மற்றொன்று. எதனால் அது வந்தது? அந்த பொருளிடத்திலே நான் சுகத்துவ புத்தி, அதுல எனக்கு சுகம், அதிலிருந்து தான் எனக்கு சுகம் கிடைக்கும் என்கின்ற அந்த எண்ணம். அப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒரு நாணயத்துக்கு இரண்டு பகுதி இருக்கு, இரண்டு பக்கம் இருக்கு. நான் என்ன பண்றேன், ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிறேன், இன்னொரு பக்கத்தை நான் பார்ப்பதே இல்லை. ஒரு பக்கம் சுக புத்தி, அதே சுகம் எங்க இருக்கோ அங்கே துக்கம் என்பதும் இருந்தே ஆக வேண்டும். இதுதான் உலகத்தினுடைய நியதி. இப்ப மறுபடியும் நம்ம ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும், கவனமா இருக்கணும். அந்த புத்தி தான் காரணமே தவிர அந்த பொருள் காரணம் அல்ல, அந்த மனிதர்கள் காரணம் அல்ல, அந்த அனுபவங்கள் காரணம் அல்ல. நான் அதிடத்திலே ஒரு கல்பிதம் வைத்திருக்கிறேன் அல்லவா, ஒரு சங்கல்பத்தை ஏற்றி வைத்திருக்கிறேன் அல்லவா, சுகத்துவ புத்தி. இந்த வார்த்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சுகத்துவ புத்தி. சுகம் அதுல இருக்குங்கிற அந்த எண்ணம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, எது தனக்கு சுகம் கொடுக்கும்னு நான் ஏற்றி வைத்திருக்கிறேனோ அதை நோக்கியே ஓடும். பக்கத்துல சுகத்தை கொடுப்பதற்கு ஒருவர் காத்து கொண்டிருந்தால் கூட நம்ம திரும்பியே பார்க்கிறோம். சுகத்துக்கு உண்டான அனுபவங்கள் பக்கத்திலே இருந்தாலும் திரும்பி பார்க்கறது இல்லை. ஒருவேளை இறைவனே நம்மை தேடி வந்து, நீ கேட்கின்ற சுகத்தை உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொன்னா நாம் என்ன சொல்லுவோம்? இறைவா, நீ கற்பனையில எல்லாம் வராத, இது கனவு உலகம், நான் கனவு கண்டு கொண்டிருக்கிறேன், நீ வராதே, நீ நிஜ உலகத்துல வான்னு கூப்பிடு. நான் நிஜ உலகத்துல தான்ப்பா நேரடியா உனக்கு காட்சி கொடுக்கிறேன், உனக்கு என்ன வேணும்? ராஜாவிடத்துல போய் ராஜா எது கேட்டாலும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவன்கிட்ட போய் மாட்டுக்கு தவுடையும் புண்ணாக்கியும் வெக்கோலையும் கொடுன்னு கேட்டா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சுகத்துவ புத்தி, நாம எதுல சுகத்துவ புத்தி வச்சிருக்கிறோமோ அந்த அதுக்கு ஏற்ப உண்டான சிந்தனை தான் வரும். என்னை பையன் புரிந்து கொண்டு விட வேண்டும். அவன் பையன் புரிஞ்சுனா என்ன, புரிஞ்சுக்காம போனா உனக்கு என்ன? இல்ல இல்ல இல்ல, அவன் என்னை புரிந்து கொண்டால்தான் எனக்கு சுகமே கிடைக்கும். அவன் என்னை புரிந்து கொள்ளாதனால எனக்கு சுகமே கிடைக்கல. இப்போ பையனா காரணம்?
அந்த பொருளிடத்திலே நான் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய சுகத்துவ புத்தி. மனைவி எனக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும், மனைவி என்னை புரிந்து கொள்ள வேண்டும், அவள் என்றைக்காவது என்னை புரிந்து கொண்டு விட்டால் என் வாழ்க்கையே ஜென்ம சாப்பல்யம் அடைந்து விடும். அதற்காக நான் இறைவனிடத்திலே தினந்தோறும் பிரார்த்தனை செய்கிறேன். அவள் புரிந்து கொண்டால் என்ன, புரிந்து கொள்ளாம உனக்கு என்னப்பா? இல்லை 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 இல்லை, அவள் என்னுடையவள், எனக்கு மட்டுமே சுகத்தை கொடுக்கக்கூடியவள், அவள்தான் சுகத்துக்கு காரணம், அவளை தவிர எனக்கு சுகம் வேறு யாருமே இல்லை. அதே போலதான் மனைவி கணவனை கேட்பது, குழந்தைகளை கேட்பது, அம்மா அப்பாவை கேட்பது, நண்பர்களை கேட்பது, செல்வத்தை கேட்பது, பதவியை கேட்பது, இதெல்லாத்தையும் நாம் என்ன பண்ணிருக்கோம்னா சுகத்துவ புத்தியை ஏற்றி வைத்து அதன் மூலமாக நமக்கு என்ன வருகிறது? சங்கல்பத்தில் இருந்துதான், இதுதான் சங்கல்பம்னு அர்த்தம். இந்த சங்கல்பத்திலிருந்து ஸ்நேகம், ஆசை என்பது பிறக்கிறது. ஆசைப்பட்ட பொருள் கைவர பெற்றுவிட்டேன். கைவர பெற்றதற்கு பிறகு அது என்னை விட்டு போய்விடக்கூடாது என்று பிரயத்தனப்பட்டு அதற்காக நான் என்ன பண்ணுகின்றேன்? என் வாழ்க்கையவே நான் கொடுத்து எப்படியாவது அந்த பொருளை என்னுடன் தக்க வைத்துக் கொள்வதற்காக பிரயத்தனப்படுகிறேன் அல்லவா? அதுதான் பிரசங்கம் என்று பெயர். அவ்வளவு வேதனை பாருங்கள். வாழ்க்கையே முழுக்க தொலைக்கும். ஆயுள் போய்விடுகிறது, ஆரோக்கியம் போய்விடுகிறது, அமைதி போய்விடுகிறது, அறிவு போய்விடுகிறது, செல்வங்கள் போய்விடுகிறது, காலம் போய்விடுகிறது, எல்லாம் போயாச்சு. எப்படியாவது நான் இதை தக்க வைத்துக் கொள்வதற்காக எப்பாடுபட்டாவது நான் காரியத்தை செய்து இந்த உறவை நான் நிலைநாட்டி விடுவேன். என் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாற்றி விடுவேன். இது உயிர் யாருக்கு வேணும்? ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியன் காட்டிடை கொண்டு போய் தேயிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. ஒருத்தர் அழகா ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. நான் படிச்சேன் இன்னைக்கு. இறந்த உடல் வீட்டிலே கிடைக்கிறது, எடுத்துக்கொண்டு போய் ஸ்மசான தளத்திலே கொண்டு போய் இந்த உடம்பை கிடத்தி எரி ஸ்நானம் ஆடி விட்டு வீட்டுக்கு வரும்போதே சாப்பாடு எங்கே கிடைக்கும் எண்ணத்தோடு வருகிறார்கள். தன் வீட்டிலிருந்து கிடைக்குமா, பக்கத்து வீட்டிலிருந்து கிடைக்குமா, அல்லது இங்கிருந்தாவது சாப்பாடானது செய்யப்பட்டு வருகிறதா, என்ன சாப்பாடு வரப்போகிறது, பசிக்கின்றதே சாப்பிட வேண்டுமேங்கிற எண்ணத்தோடு வருகிறது. ஒரு கூட்டம் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் எப்படி பங்கிட்டு கொடுக்க போகிறாளோ காண்டு ஒன்று சிந்திக்கிறது. விதவிதமான சிந்தனை போக்கு. அங்கே இறந்தவர்களுடைய விஷயத்தை பற்றின சிந்தனையோ, அதை பற்றின என்ன அலையோ, அதற்காக உண்டான மன வலியோ, மன வருத்தம் எதுவுமே இல்லை அங்கே. ஆனால் நான் என்ன சொல்றேன்? இவனுக்காகத்தான் வாழ்க்கையே வாழ்கிறேன், இவளுக்காகத்தான் வாழ்க்கையே வாழ்கிறேன், அவனுக்காகத்தான் வாழ்க்கையே வாழ்கிறேன், எப்பாடுபட்டாவது நான் என் உயிரை கொடுத்தாவது இந்த உறவை தக்க வைத்துக் கொள்வேன், எப்பாடுபட்டாவது என் கடைசி மூச்சிருக்கின்ற வரைக்கும் நான் உழைத்து 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 எப்படியாவது இந்த உறவை நான் மேன்மைப்படுத்திடுவேன், எனக்கு சுகம் கிடைத்து விடும், இறைவா என்னை எப்படியாவது ஆயுள் கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து எப்படியாவது ஸ்நேகம் பிரசங்கமும் சங்கல்பத்தினாலே வரக்கூடியவையாக இருக்க
சுகத்துவ புத்தி, எனக்கு அதுல சுகம் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் தான் காரணம். பாருங்கள், என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாட்டை என்னிடத்துல நான் சுகஸ்வரூபி அப்படின்னு நான் உணராததுனால, அதனால்தான் தீன தீகின்னு போட்டுட்டார். நான் சுகஸ்வரூபி அப்படின்னு என்னை நான் உணராததுனால, என்னுடைய சொரூபம் என்ன என்று தெரியாததுனால, இப்ப நான் என்னை எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறேன்? நான் துக்கஸ்வரூபி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். நான் துக்கி அப்படிங்கிற எண்ணம் என்னிடத்துல ஆழமா இருக்கிறதுனால நான் இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? இந்த துக்கம் என்னை விட்டு போகணும்னா நான் சுகியாக மாறணும். அப்ப நான் சுகியாக மாறணும்னா உடனே என்ன பண்றோம்? உலகத்தை பார்ப்போம். 5 இந்திரியங்களின் மூலமாக, உடலின் மூலமாக, பிராணனின் மூலமாக, மனதின் மூலமாக, அறிவின் மூலமாக மக்கள் எல்லாம் சுகமாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்குல்லவா, அது எல்லாத்தையும் பார்க்கிறோம். உடனே நமக்கு என்ன தோணுகிறது? இந்த 3 குணத்தினுடைய தோஷத்துக்குள்ள வந்துடும். எனக்கு சுகம் போகணும்னா, என்னுடைய துக்கம் போகணும்னா, நான் சத்துவ குணத்தில் இருந்து கொண்டு, நான் ஒருவர் சத்துவ குணத்தில் இருந்தால் சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நான் சிநேகம் வைத்து ஆசை கொண்டு அதை அடைவதன் மூலமாகத்தான் நான் சுகியாக இருப்பேன். அதுதான் எனக்கு சுகத்தை கொடுக்கும். அதனால்தான் பகவான் கீதையில ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி, மனதை எடுத்து குணத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி, குணத்ரய விபாக யோகா, தெய்வ ஆசுர சம்பத் விபாக யோகா, அதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க குணத்தினுடைய ஆராய்ச்சி. சத்துவ குணத்துல இருந்தால் நான் எங்கே போய் பந்தப்படுகிறேன் என்றால், சுகத்திடத்திலே போய், ஞானத்திடத்திலே போய் பந்தப்படுகிறேன். சுகசங்கேன பத்னாதி ஞான சங்கேன அனக. சத்துவகுணத்துல இருந்தால் அதற்கு ஏற்ப ஒரு சுக புத்தியை கொண்டு வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் நாடி, சாஸ்திர அறிவை பெறுவதாக இருந்தாலும் சரி, உபாசனை செய்வதாக இருந்தாலும் சரி, கீர்த்தனங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, நர்த்தனங்கள் ஆடுவதாக இருந்தாலும் சரி, ஆலயத்தை தொழுவதாக இருந்தாலும் சரி, மௌனம் இருப்பதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் சத்துவகுணத்துக்கு உண்டான செயல்பாடுகள் என்றால் அது எனக்கு என்ன பண்ணுகிறது? அதுதான் எனக்கு சுகம் கொடுக்கும்னு ஒரு சுகத்துவ புத்தியை நான் ஏற்படுத்தியிருக்கேன் அதுல. அதனால அதை நான் செய்யும் போது எனக்கு சுகம் கிடைப்பதை போல் நினைக்கிறேன். துக்கம் என்னை விட்டு போவதை போன்ற எண்ணம் வருகிறது. இதெல்லாம் செய்யாமலேயே நான் சுகமா இருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? இதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு சுகம். இதையெல்லாம் செய்யாமல் நான் இருந்தால் எனக்கு துக்கம் என்னை விட்டு போகாது, சுகம் எனக்கு கிடைக்காது. இந்த எண்ணம் வந்ததுனால சத்துவகுணத்துக்கு ஏற்ப உண்டான பொருள்களிடத்திலே, சத்துவகுணத்துக்கு ஏற்ப உண்டான சாஸ்திரத்திடத்திலே, சத்துவகுணத்துக்கு ஏற்ப உண்டான மனிதர்களிடத்திலே ஸ்நேகங்கள் வைத்து, பற்று வைத்து, அதற்கு ஏற்ப உண்டான கர்மங்களை எல்லாம் செய்து அந்த பொருளை நாடுவதன் மூலமாக, சுகிப்பதன் மூலமாக நான் இப்பொழுது சுகவாசி, சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு எண்ணம். நம்ம இப்ப யாருக்கு சாப்பாடு போடுறோம்? அந்த ஸ்நேகத்துக்கும் பிரசங்கத்துக்கும் தான் சாப்பாடு போடுகிறோமே தவிர, துக்கிங்கிற அந்த அகங்காரிக்குத்தான் நான் சாப்பாடு போடுகிறேனே தவிர, நான் உண்மையான சொரூபத்தினுடைய அந்த ஆனந்தத்திற்கு நான் இன்னும் பக்கத்திலேயே வரல.
அதை பற்றின எண்ணமே இல்லை, அதை பற்றின அறிவும் இல்லை, அதற்கு உண்டான அறிவை நாடுவதற்கு உண்டான தகுதியும் என்னிடம் இல்லை. அப்படி ஒரு பொருள் இருக்கான்னு கேட்கிறோம். அதே போலதான் ரஜோகுணம். ரஜோகுணம் வரும்போது பகவான் சொல்றார், எதுல போய் இவன் சங்கம் வைக்கிறான் என்றால் கர்ம சங்கிஷு ஜாயதே. கர்மத்திடத்திலே சங்கம், கர்ம பலனிலே சங்கம், காம குரோத லோப அதிலே சங்கம், விதவிதமான செயல்களிடத்திலே சங்கம் கொண்டு அந்த செயல்தான் தனக்கு எல்லாவற்றையுமே கொடுக்கின்றது, அதுதான் தன்னுடைய துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கின்றது என்று அந்த செயலிடத்திலே ஒரு சுகத்துவ புத்தியை நான் ஏற்றி வச்சதுனால அந்த கர்மத்தை திரும்ப 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 பண்றோம். நமக்கு ஒருவேளை அந்த கர்மத்திடத்திலே சுகத்துவ புத்தி இல்லைன்னா அது எவ்வளவு உயர்ந்த கர்மமாக இருந்தாலும் கூட நாம் அந்த கர்மத்தை செய்வதற்கு தயாராக இல்லை. பாருங்கள், தியானம் என்பது உயர்ந்த கர்மா, சொரூப தியானம். ஆனா நமக்கு அந்த கர்மத்தை செய்ய ஈடுபாடு இருக்காடன்னா, அதுல எனக்கு சுகம் இருக்கு, தியானம் பண்ணுனா உட்காந்து பண்றோமா? நமக்கு அதுல சுகத்துவ புத்தி இல்லை. அதனால சாஸ்திரம் நீ தியானத்தினாலே நீ தியேயத்தை அடையலாம் சொன்னா கூட நான் தியானம் பண்ண தயாரா இல்லை, உட்கார தயாரா. நான் எதுல சுகத்துவ புத்தியை கொண்டு ஏற்றி வைத்திருக்கிறேனோ அதில் தான் மறுபடியும் மறுபடியும் நான் போய் விழுகிறேன், தள்ளப்படுகிறேன். அப்போ கர்மம்னு வருகின்ற ரஜோகுணம் என்று வருகின்ற நேரத்திலே நான் செயல்பாடுகளிடத்திலும் உணர்ச்சிகளிடத்திலும் உணர்வுகளிடத்திலும் உணர்வுகளோட கூடியிருக்கக்கூடிய உயிர்களிடத்திலும் சுகத்துவ புத்தியை ஏற்றி வைத்து இவர்கள் தான் எனக்கு சுகத்தை கொடுக்க போகிறார்கள், இவர்கள் மூலமாகத்தான் எனக்கு எல்லா சுகமும் வரப்போகிறது, இவர்கள் தான் என்னுடைய துக்கத்தை எல்லாம் போக்கப் போகிறார்கள் என்று நான் அந்த பொருளிடத்திலே ஒரு புத்தியை, சுகத்துவ புத்தியை ஏற்றி வைத்திருக்கிறேன். ஆனால் நமக்கு ஒரு விஷயம் புரிவது இல்லை. எங்கே நன்மைன்னு ஒன்று சொல்லுகிறோமோ அங்கே தீமை என்பதும் இருக்கிறது. எங்கே இன்பம் இருக்குன்னு சொல்லுகிறோமோ அங்கே துன்பமும் இருக்கிறது. எங்கே நம்மை ஒருவர் ரொம்ப விரும்புகிறாரோ அவர்தான் நம்மை ரொம்ப வெறுக்கவும் செய்கிறார். நம்மை அறியாத யாராவது நம்ம வெறுக்க முடியுமா? நம்மை யார் ரொம்ப நேசிக்கிறார்களோ அவர்கள் தான் நம்மை ரொம்ப வெறுக்கிறார்கள், நம்மை ரொம்ப காயப்படுத்துகிறார்கள். நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கவே இல்லையே, அதான் உனக்கு, நீ எதை கேட்காமல் இருக்கிறாயோ நீ சுகத்துவ புத்தியை மட்டும்தான் வேண்டுகிறாய், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோஷத்தை நீ பார்க்க தயாராக இல்லை. அப்போ ரஜோகுணத்தின் மூலமாக செயல்பாடுகளிடத்திலே போய் பந்தப்படுகிறேன், ஸ்நேகத்திடத்திலே போய் பந்தப்படுகிறேன், உணர்வுகளிடத்திலே போய் பந்தப்படுகிறேன், உணர்ச்சிகளிடத்திலே போய் பந்தப்படுகிறேன், உறவுகளிடத்திலே போய் பந்தப்படுகிறேன். இதனால சுகத்துவ புத்தி. அதனுடைய வெளிப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, அவர்களுக்காகத்தான் நான் வாழ்கிறேங்கிற ஒரு தீன புத்தி. நான் எதற்காக வாழ வந்தேன், யாருக்காக வாழ வந்தேன், என்ன நோக்கத்திற்காக வாழ வந்தேன் என்பது என்னுடைய அறிவு திரையிலே வருவதே கிடையாது. அதை பற்றின எண்ணமே இல்லை எனக்கு, அதை பற்றின அறிவும் இல்லை. எதற்காக நீ வாழ வந்தாய், இப்பொழுது ஏன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இதுவரைக்கும் வாழ்ந்தாயே, என்ன வாழ்க்கை வாழ்ந்தாய்,
எங்கே போக போகிறாய்? சுவாமிஜி இப்படிலாம் கேட்காதீர்கள் சுவாமிஜி, உங்களுக்குலாம் அறிவே கிடையாது. நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்து உள்ள ஒன்று குட்டி ஒன்று பெற்று அதை ஆளாக்கி அதை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதில் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவமானத்தையும் கஷ்டத்தையும் வலியையும் தாங்கி நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கோம். எங்களை போய் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு நீங்கள் வேற காயப்படுத்துகிறீர்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை சுவாமி. எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தோணுகிறது? பாவமாவே தோணலையா எங்களை பார்த்தா? பிள்ளைகள் தான் எங்களை அடிக்கிறார்கள், நீங்களும் வேற எங்களை காயப்படுத்துகிறீர்களே, எங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லக்கூடாதா? உங்களிடத்தில் நாங்கள் எதற்காக வருகிறோம்? கடவுள்கிட்ட எதற்காக போகிறோம்? எங்களுடைய கஷ்டம்லாம் தீர்ந்து தானே போகிறோம். அடைமுட்டாளே, அடே தீன மனிதனே, என்னுடைய தவறான புரிதல், சங்கல்ப பாவம், இதுதான் எனக்கு சுகத்துக்கு காரணம், இவர்கள் தான் சுகத்துக்கு காரணம், இந்த வாழ்க்கை முறைதான் சுகத்துக்கு காரணம், இப்படியெல்லாம் இருந்தால்தான் எனக்கு சுகத்துக்கு காரணமாக இருக்கும், இதெல்லாம் இல்லை என்றால் என் வாழ்க்கை சுகமாகவே இருக்காது அப்படின்னு நாம் என்ன பண்றோம்? நம்முடைய மனதிலேயே ஒரு சங்கல்பத்தை ஆழம் புதைக்கிறோம். அதனுடைய தோஷம் ஸ்நேகமும் பிரசங்கமும் ஆழமாக நமக்குள்ளே வேரூன்றி விடுகிறது. இது ரஜோகுணம். தமோ குணத்துல வந்தா கேட்கவே வேண்டாம். மோகமும் சோகமும் பயமும் பந்தமும் கவலையும் எப்பொழுதுமே நம்மை விட்டு நீங்காமல் இருக்கும். அதனால இப்பேற்பட்டவர்கள் எதுல சுகத்துவ புத்தியை வைக்கிறார்கள் என்றால், செல்வம்தான் சுகத்தை கொடுக்கும், வீடுதான் சுகத்தை கொடுக்கும், உணவுதான் சுகத்தை கொடுக்கும், வஸ்திரம்தான் சுகத்தை கொடுக்கும், ஆபரணம்தான் சுகத்தை கொடுக்கும். உயிரில்லாத பொருள்களிடத்திலே போய் சுகத்துவ புத்தியை ஏற்படுத்தி கொண்டு அதிடத்திலே ஸ்நேகபாவம், அதிடத்திலே பிரசங்கத்தன்மை. அதனால் அதற்காகவே தான் வாழ்க்கையை முழுமையாக சரி. இப்படி நாம 3 குணத்தின் மூலமாக 3 வஸ்துக்களை நாடி எதில்தான் சுகத்துவ புத்தி இருக்குங்கிற அந்த எண்ணத்தினாலே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குறைபாட்டை, எப்படி பள்ளம் இருந்தால் அதை சரி செய்வதற்கு உண்டான வேலையிலே இறங்குகிறோமோ, அதே போல அறிவிலே இருக்கக்கூடிய இந்த குறைபாட்டை இவைகளின் மூலமாக இட்டு நிரப்பி துக்கம் போய் சுகம் கிடைத்து விடுங்கிற அந்த எண்ணத்தை இதுல ஏற்றி வைக்கிறோம் அல்லவா? இப்போ இந்த எண்ணம் காலங்காலமாக பிறவிகள் தோறும் நம்முடன் தொடர்ந்து வருவதனால தான் யாரும் நமக்கு சொல்லியே கொடுக்கறதில்லை. நீ போய் இந்த வஸ்துவை எல்லாம் சார்ந்துதான் இருக்க வேண்டும், இதையெல்லாம் தேடித்தான் நீ வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தாதான் உன்னுடைய வாழ்க்கை சரியா இருக்குன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல. நாம தள்ளப்பட்டு போகிறோம் என்றால் அப்ப எத்தனை பிறவிகள் சேர்த்து வைத்த வாசனை நம்மை கொண்டு போய் இந்த வாழ்க்கையிலே கொண்டு தள்ளுகிறது. ஏனப்பா இதுக்கு பின்னாடி நீ போகிறாய்? ஏன் நீ இறைவனை நோக்கி வராமல் இருக்கிறாய்? என்னைக்காவது கேட்டுக்கோமா நம்முடைய மனதையே? ஏன் இதுக்கு பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? நமக்கு தீனதி இருக்கிறதுனால ஜென்ம ஜென்மாந்தரமாக சேர்த்து வைத்த வாசனைகள், இதெல்லாம் எனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய, இதெல்லாம் இல்லை என்றால் என் வாழ்க்கையை அஸ்தமனமாகிவிடும். ஆகையினாலே இதுதான் என் வாழ்க்கையிலே எனக்கு சுகத்தை கொடுக்க போகிறது, கொடுக்கும்.
இதை தவிர்த்து எனக்கு வாழ்க்கையிலே வேறு சுகம் கிடைக்கப் போவதே இல்லை, கிடைக்காது. கடவுளே கொடுத்தாலும் எனக்கு கிடைக்காது. இந்த எண்ணம் ஆழமாக பிறவிதோறும் பிறவிதோறும் நம்ம இடத்துல வந்திருக்கிறதுனால அதை நோக்கியே நான் தள்ளப்பட்டு சுகத்துவ புத்தியை ஒவ்வொன்றிடத்திலும் ஏற்றி வைத்து அந்தந்த காலகட்டத்திலே பாருங்கள் எவ்வளவு அழகா சொல்றார் ஆதிசங்கர பகவத் பாதா. பாலஸ்தாவத் கிரீடா சக்தா. யாரா சொல்லி தரோமா? குழந்தை இடத்திலே போய் நீ இந்த பருவத்திலே விளையாட வேண்டும்பா, விளையாட போன்னு சொல்லி தருவோமா என்றால் யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை, தானா போகிறது. பாலஸ்தாவத் கிரீடா சக்தா. பால பருவத்திலே விளையாட்டை நோக்கி போகிறது, அது இடத்திலே பற்றி வைக்கிறது, அதுதான் எனக்கு சுகம் கொடுக்கும் நினைக்கிறது. தருணஸ்தாவத் தருணீ சக்தா. தருண பருவம், இளைஞனுடைய பருவம், தருண பருவம், வாலிப பருவம். இந்த பருவத்திலே தருணீ சக்தா, பெண்ணிடத்திலே மனைவியிடத்திலே சுகம் கிடைக்கும் என்று ஓடுகிறது. யாரா சொல்லி கொடுத்தோமா? இந்த பெண்ணை விரும்பு, இந்த பெண்ணை நீ பார், இந்த பெண்ணை மணந்து கொள், இந்த பெண்ணுடன் வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள், யாரா சொல்லி கொடுக்கிறோமா? தருணஸ்தாவ தருணீ சக்தா. சுகத்துவ புத்தி. உண்மையிலேயே இவனுக்கு சுகம் கிடைத்தது என்றால் எதுக்கு தாயை விட்டுட்டு போகணும் இன்னொரு பெண்ணை நோக்கி? அந்த அன்பே, தாயினுடைய அன்பே உயர்ந்தது என்றால் எதற்கு இன்னொரு பெண் மனைவிங்கிற ஒரு உறவு வேண்டும் அவனுக்கு? மனைவிங்கிற உறவு உண்மையிலேயே அன்பு கொடுத்ததாக இருந்தது என்றால் இவனுக்கு எதுக்கு குழந்தை வேண்டும்? எனக்கு பெண் குழந்தை தான் ரொம்ப பிரியம், அவள் தான் எனக்கு சுகத்தை கொடுக்க போகிறாள். ஏன் அந்த புத்தி உனக்கு வந்தது? மனைவிதான் உனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவள் என்றால் எதற்கு குழந்தையை நாடினாய் நீ? யாராவது கேட்கிறோமா? யாராவது சிந்தித்து பார்க்கிறோமா? சிந்தித்ததுக்கு விடையை தேடி போயிருக்கிறோமா? இதில் இன்னும் வேடிக்கை பாருங்கள். பையனிடத்திலும் சுகம் இல்லையா, பெண்ணிடத்திலும் சுகம் இல்லையா, மனைவி இடத்திலும் சுகம் இல்லையா, பேரன் பேத்திட சுகம் இருக்கா? என்ன வேடிக்கை பாருங்க, என்ன கோமாளித்தனம் பாருங்க. என் பையனை என் பேரனை கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறான், என் பையன் என் பேத்தியை என்னோட பழகவே விட மாட்டேங்கிறான், என் பொண்ணு எங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. நாங்க எவ்வளவு அன்பா இருக்கோம் தெரியுமா? எல்லாத்தையும் நான் கத்துக் கொடுக்க தயாரா இருக்கேன், எங்களோட ஒரு 5 நிமிஷம் கூட பழக விட மாட்டேங்கிறாங்க. உனக்கு என்னதான் வேணும்? சுகம் வேணும். பையன்கிட்ட சுகம் இல்லையா? இல்லைங்கிறதான் நிரூபணமாகிவிட்டதே. அந்த அந்த பையனின் மூலமாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட்ல இருந்து எனக்கு சுகம் வேணுமா? இந்த ப்ராடக்ட் டம்மி பீஸ் ஆயிடுது, யூஸ்லெஸ் ப்ராடக்ட். அது மூலமா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எனக்கு இப்ப சுகத்தை கொடுக்கணுமா? எல்லாத்தையும் மனசு போய் சுகத்தை கொடுன்னு அலைஞ்சிட்டு எதுலையுமே சுகம் இல்லைன்னு வந்தோடனே உடனே என்ன பண்ணிக்கிறது? பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, பேரனா இருந்தாலும் சரி, பேத்தியா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்னா நம்ம சுயநலவாதிகள் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அபகரிச்சுட்டு போகணும் தான் வருது. நம்ம வீட்டையோ செல்வத்தையோ கொள்ளையடிக்கலாங்கிற எண்ணத்தோடு தான் வருகிறது. இந்த வீட்டில் வந்தா என்ன வாரிட்டு போடலான்னு தான் வருகிறது. அதனால ஒரு பிள்ளைக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், என் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. இதை பிடிச்சுக்கிறோம். மறுபடியும் சுகத்துவ புத்தி, உயிரில்லாத பொருட்டை பிடிச்சுக்கிறோம்.
எதுவரை இந்த சுகத்துவ புத்தியை நான் ஒவ்வொன்றிலையாக ஏற்றி வைக்கின்றேனோ அதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையிலே இழப்பது ரொம்ப அதிகம். எதை இழக்கிறேன் என்றால் என் ஆயுளை இழக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் 50 வருட காலம் அல்லது 60 வருட காலம் அல்லது 70 வருட காலம் என்றால் இதுல இந்த ஸ்நேகத்தினாலும் பிரசங்கத்தினாலும் என்னுடைய ஆயுள் 80% 90% வீணாக அந்த ஜீவனங்களுக்காக இறை தேடுவதிலிருந்து ஆரம்பித்து அந்த ஜீவனங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆரம்பித்து அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய செயல்பாட்டிலிருந்து ஆரம்பித்து அவர்கள் எல்லா வகையிலும் சௌக்கியமா இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரை முழுக்க 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 இதெல்லாம் இதனால ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அவர்கள் தான் எனக்கு சுகத்தை கொடுக்க போகிறார்கள். ஒற்றை தவறான எண்ணம். நமக்கு இன்னொன்னு புரிவது இல்லை. மறுபடியும் ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்றார் ரஜகோவிந்தத்திலே, மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலக சர்வம் மாயாமயமிதம் அகிலம் புத்வா பிரம்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. மனிதனே, முட்டாள் மனிதனே, மா குரு செய்யாதே, மனதிலே செய்யாதே. என்ன செய்யக்கூடாது? கர்வம் மா குரு, மனதிலே கர்வம் கொள்ளாதே. எதன்பால் கர்வம்? தன ஜன யௌவன கர்வம். செல்வம், தனம், மக்கள், ஜனம், உறவுகள், குழந்தைகள், பேரன் பேத்திகள், அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, நண்பர்கள், எல்லா உறவும் ஜனம். மா குரு கர்வம் மா குரு. செல்வத்திடத்திலே கர்வம் கொள்ளாதே, உறவுகளிடத்திலே ஜனங்களிடத்திலே கர்வம் கொள்ளாதே. யௌவன கர்வம். இளமை வந்திருக்கின்ற என்பதற்காக இளமையிலே நீ எல்லாம் சாதிக்கின்றோம், எல்லாவற்றையும் நாம் சம்பாதிக்கின்றோம், உறவை சம்பாதிக்கின்றோம், உடமையை சம்பாதிக்கின்றோம், அறிவை சம்பாதிக்கின்றோம், ஆரோக்கியத்தை சம்பாதிக்கின்றோம், வீட்டை சம்பாதிக்கின்றோம் என்று, பதவியை சம்பாதிக்கின்றோம் என்று அந்த இளமை இருக்கு என்பதற்காக இளமையிடத்திலே போய் கர்வம் கொள்ளாதே. ஆ குரு தன ஜன யௌவன கர்வம். யௌவனம் இளமை பருவம், வாலிப பருவமானது உனக்கு இருக்கின்றது என்பதற்காக அதை காமித்து கர்வம் கொள்ளாதே வனமே. எல்லாம் சுகத்துவ புத்திக்காரன். நாங்க கர்வம் வச்சுட்டு போறோம். உங்களுக்கு என்ன வந்தது? ஹரதி நிமேஷாத் காலக சர்வம். ஒரு க்ஷண பொழுதிலே காலன் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விடுவான். செல்வத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுவான், ஜனங்களை எடுத்துக்கொண்டு போய்விடுவான், வாலிபத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுவான். ஹரதி நிமேஷ், ஒரு நிமிஷ பொழுது. சர்வம் ஹரதி, அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விடுவான். நீ எதிடத்திலே சுகத்துவ புத்தியை வைத்திருக்கிறாயோ அந்த உலகம் எப்பேற்பட்டதுன்னா மாயாமயமிதம் அகிலம் புத்வா. மாயாமயம் இதம் ஜகத். இதை அறிந்து கொண்டு விட்டு பிரம்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா.
இந்த ஸ்நேகமும் பிரசங்கமும் சுகத்துவ புத்தியினால் வருகின்றது என்றால், இந்த சுகத்துவ புத்தியானது எப்பொழுது போகும்? சுகம் கொண்டு இதுதான் என் வாழ்க்கையில் எனக்கு சுகத்தை கொடுக்க போகின்றதாக நினைத்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே தாபத்தை அடைந்து கடுமையான ஒரு நிலையை அடையக்கூடிய வாழ்க்கை முறையை வாழ்ந்து விட்டு போயிருக்கக்கூடிய ஒரு ஜீவராசியினுடைய வாழ்க்கையை நான் பார்த்தால் தோஷ திருஷ்டி, ஒன்றிடத்துல இருக்கக்கூடிய சுகத்துவ புத்தியை விட்டுவிட்டு அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் நான் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால், அப்போ ஆயுள் என்பது அபகரிக்கப்படுகிறது, ஆரோக்கியம் அபகரிக்கப்படுகிறது, அன்பு அபகரிக்கப்படுகிறது, அறிவு அபகரிக்கப்படுகிறது, காலம் அபகரிக்கப்படுகிறது, நல்ல பண்புகள் அபகரிக்கப்படுகின்றன. வீணாக வாழ்க்கையானது வீணாக கழிகிறது. இப்பேற்பட்டவர்கள் இந்த ஸ்நேக பாவத்துடனும் பிரசங்க பாவத்துடனும் வாழக்கூடியவர்கள் எப்படி மனதளவிலே இருப்பார்கள்? அது தெரியணும் அல்லவா? ஏன்னா இங்க என்ன சொல்லிட்டா, சந்தாபம் பிந்தேதே, சந்தாபத்தை அடைகின்றான். அப்ப இங்க தாபம் என்பது இவர்களை விட்டு நீங்காது. அந்த தாபத்தினுடைய உந்து சக்தி தான், மனதில் இருக்கக்கூடிய தாபத்தினுடைய உந்து சக்தி தான் நம்மை திரும்ப 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 பிரசங்கத்திலே கொண்டு போய் ஸ்நேகத்திடத்திலே கொண்டு போய் தள்ளுகிறது. மனதில் இருக்கக்கூடிய அந்த தாபம் இருக்கல்லவா, மனவலி, மன வருத்தம், அது திரும்ப திரும்ப நம்மை கொண்டு போய் பிரசங்கத்திடத்திலும் ஸ்நேகத்திடத்திலும் கொண்டு போய் தள்ளுவதற்கு காரணமாக அமைகிறது. ஸ்நேகமும் பிரசங்கம் வருவதற்கு சங்கல்பம் காரணம். இந்த தாபம் என்பது திரும்ப திரும்ப நம்மை கொண்டு போய் சங்கத்திடத்திலும் பற்றுதல் வைப்பதிலும் ஆசையிடத்திலும் திரும்ப திரும்ப நம்மை அழுத்தியே வைத்திருக்கும். அதிலிருந்து நம்மை ஒரு காலத்திலும் விடுவிக்காது. சரி, அதனால என்ன அப்படின்னா, மனதிலே எதுவரைக்கும் ஆசையும் பாசமும் இருக்கிறதோ அதுவரைக்கும் நம்முடைய மனதிலே தவிர்க்க முடியாத சில எண்ண அலைகள் நம்மை விட்டு நீங்க அதுதான் தாபத்துக்கு காரணம். ஒன்று பயம், மற்றொன்று சிந்தா கவலை, மற்றொன்று மோகம். மோகம், பயம், சிந்தா, இந்த மூன்றும் நிறைய இருக்கு. ஆனா இந்த மூன்றும் நம்ம எப்பொழுதுமே நம்முடைய மனதிலே பார்க்கக்கூடிய உணர்வுகளாக இருக்கு. நம்மை அதிகமாக தாக்கக்கூடிய உணர்வுகள் இந்த மூன்றும் நீங்க பார்க்கலாம். எதிடத்திலே நாம் சங்கம் வைத்திருந்தாலும், எதிடத்திலே நாம் சிநேகம் வைத்திருந்தாலும், 2 பேரை தவிர உலகத்துல 2 பேரை தவிர மற்ற எது இடத்திலே நாம் சிநேகம் வைத்திருந்தாலும், எது இடத்திலே நாம் சங்கம் வைத்திருந்தாலும், நம்முடைய மனதிலே இந்த மூன்றும் மோகம், பயம், சிந்தா, கவலை
இந்த ரெண்டு யாரான்னா இறைவனும் குருவும். ரெண்டு பேரை தவிர மற்ற யாரிடத்துல நாம வைத்தாலும் சரி, எதிடத்திலே வைத்தாலும் சரி, நம்முடைய மனதிலே இந்த உணர்வுகள் தவிர்க்க முடியாத உணர்வுகளாக இருந்தே தீரும். இருந்துட்டு போட்டுமே, அதனால சுவாமிஜியை நாங்கள் இதோடையே வாழ்ந்துட்டு போகிறோம். இப்போ என்ன வந்தது? எது வரைக்கும் இந்த உணர்வு இருக்கிறதோ அது வரைக்கும் நாம் என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய உண்மையான சொரூபம் அன்பு இல்லையா, அந்த அன்பை நானும் என்னுடைய சொரூபத்தினுடைய அன்பை புரிந்து கொள்ள மாட்டேன். என்னால் மற்றவர்களிடத்திலே அந்த தூய்மையான அன்பை காட்டுவதும் முடியாததாக இருக்கும். இது நமக்கு ஏற்படக்கூடிய தடை. நம்முடைய சொரூபம் அன்பு என்றால் அந்த அன்பை நம்மால் முதல்ல அனுபவிக்க முடியாது. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். திருமுறை சொல்றார் அல்லவா, அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பு என்பது என்னுடைய சொரூபம் அப்படின்னா அந்த அன்புல என்ன இருக்காது? இந்த ஸ்நேகமும் பாசம் சங்கமும் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சுகத்துவ புத்தி ஏற்றி வைத்தேன் அல்லவா ஒன்றிடத்திலே எனக்கு சுகம் இருக்குங்கிற அந்த புத்தி இடத்திலிருந்து விடுபட்டு என்னுடைய ஸ்வரூபம் அன்பு அதுவே சுகமானது. இந்த சுகத்துக்காக நான் எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் நான் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்காகவும் நான் இந்த ஸ்நேகத்தை காமித்து பிரசங்கத்தை காமித்து யாருக்காகவும் நான் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நானும் யாரையும் அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் என்னை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் சுதந்திரமானவனாக அன்பு ஸ்வரூபியாய் ஆனந்த ஸ்வரூபியாய் நான் என்னிடத்திலேயே ஆனந்தமாக இருப்பதை அனுபவிக்கலாம். எப்பொழுது? என்னுடைய சொரூபம் அன்பு என்பதை நான் தெரிந்து கொண்டால். தெரியாத பொழுது இந்த ஸ்நேகமும் பிரசங்கமும் என்னுடைய சொரூபத்தை மறைத்து வைத்துவிட்டு அன்பை கொடுக்க விடாமல், என்னிடத்திலேயே எனக்கு அன்பை காக்க விடாமல் செய்து, என்னிடத்திலேயே எனக்கு அன்பு காட்ட முடியவில்லை என்றால் நான் எப்படி மற்றவர்களிடத்திலே அன்பு காட்ட முடியும்? என்னிடத்திலேயே நான் எப்படி அன்பு காட்டுறது சுவாமிஜி? இது எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு கேட்கலாம். மற்றவர்கள்ட்ட காட்டுறதானே அன்பு இல்லை. நாம தவறா புரிஞ்சிருக்கோம். என்னிடத்திலே என்னால் அன்பு காட்ட முடியவில்லை என்றால் என்னால் மற்றவர்களிடத்திலே அன்பு காட்ட முடியாது. மற்றவர்களிடத்திலே நான் காட்டுவது ஸ்நேகம் பிரசங்கம். என்னிடத்திலேயே நான் அன்பு காட்டுதல். எப்படி? என்னிடத்திலே எப்படி நான் அன்பு காட்டுவது? அன்புனுடைய சொரூபம் என்னன்னு நமக்கு புரிஞ்சிருக்குன்னா நம்ம இடத்திலே நம்ம அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவோம். நமக்கு அந்த அன்பினுடைய சொரூபம் புரியாததுனாலதான் ஸ்நேகத்தையும் பிரசங்கத்தையும் அன்புன்னு நினைச்சுக்கிறோம். அன்புனுடைய சொரூபம் நமக்கு புரிஞ்சுதுன்னா ரொம்ப என்னை நான்
அன்பு காட்ட ஆரம்பித்து விடுவேன். அன்பனுடைய சொரூபம் என்னடான்னா, அந்த அன்புல என்ன இருக்காது? எதிர்பார்ப்புகள் இல்லா தன்மை, விருப்பு வெறுப்பு இல்லா தன்மை, அகங்காரம் இல்லா தன்மை, சுயநலம் இல்லா தன்மை, பற்றுதல் இல்லா தன்மை, பயம் இல்லா தன்மை, அஞ்ஞானம் இல்லா தன்மை, அறிவானது மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மை, ஆனந்தமானது எப்பொழுதுமே ஸ்புரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடு. நமக்கு இதனுடைய சிறப்பு எல்லாம் தெரியணும்னா ரொம்ப சிந்தனை பண்ணணும். போங்கள், நாளை காலையில வாருங்கள், இந்த அன்பை பற்றி விரிவாக சிந்திப்போம். நாளை காலை. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.